ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு PY Job Alerts. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். ஓகேங்களா? ஸோ இந்த வேகன்சி தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சி பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ரெக்யூர்மெண்ட். ஸோ இதுக்கான ஓப்பனிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க 29/1/2026 அண்ட் தென் க்ளோசிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 27/2/2026 நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் டேட் அண்ட் டைம் சப்மிஷன் ஆஃப் ஹார்ட் காப்பி. ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ்லி நம்ம IGMCயில் நர்ஸ் போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அந்த சேம் பேட்டர்ன் தான் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அண்ட் தென் ஃபைனலாக ஹார்ட் காப்பியை நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போஸ்டல் மூலிமா சென்ட் பண்ணணுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான டேட்டு பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி, காரைக்கால் சேர்த்து 35 வேக்கன்சி அண்ட் தென் மாஹே பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலி 38 வேக்கன்சி கால்ஃபர் பண்ணுறாங்க ஃபார் PT டீச்சர்ஸ். ஸோ இந்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா குரூப் B. ஓகேங்களா? ஸோ இந்த கேடரை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் தென் யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்னலாம் க்ரைட்டீரியா கேட்டிருக்காங்கன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பிபெட் முடிச்சிருக்கணும். அண்ட் தென் பேச்சுலர் ஆஃப் டிகிரின்றது இன் எனி யூனிவர்சிட்டின்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஷெல் நாட் எக்ஸீட் 30 இயர்ஸ்ன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான டேட்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் அப்பர் ஏஜ் லிமிட்டும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கேஸ்ட் வைஸ்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் சர்டிஃபிகேட் ஃபார் EWS அண்ட் தென் எக்ஸ் சர்வீஸ் மேன் யாராவது அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கான சர்டிஃபிகேட் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை கிளியராக கோத்ரூ பண்ணுங்கள். அந்த விடோஸ் அண்ட் டைவர்ஸ் உமன் இவங்க இருந்தாலும் அப்ளை பண்ணலான்றது சொல்கிறாங்க. ஸோ மோட் ஆஃப் ரெக்யர்மெண்ட்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த போஸ்ட்டுக்கான மார்க்ஸ் எவ்வளோன்றது இங்கே கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பேஸ் பண்ணி வெயிட்டேஜ் எவ்வளோ மார்க்குன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 90% வெயிட்டேஜ் ஃபார் குவாலிஃபிகேஷன் அண்ட் 10% வெயிட்டேஜ் ஃபார் பிபெட் யூஜின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் லாஸ்ட் ரெஜிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச். அப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஸோ இந்த மோட் ஆஃப் செலெக்ஷன் இருக்குன்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் மெத்தட் ஆஃப் கேல்குலேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ 1:ரேஷியோன்ற மாதிரி அவங்க மெத்தட் ஆஃப் கேல்குலேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்குற இந்த பாயிண்ட்ஸை கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க மெத்தட் ஆஃப் கேல்குலேஷன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா? ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அதையும் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு டேட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிவிட்டு அண்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது கூட ஹார்ட் காப்பியை டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ என்னென்னலாம் நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த சேம் திங் பார்த்திங்கன்னா ஹார்ட் காப்பியை டிபார்ட்மெண்ட் சென்ட் பண்ணணுன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் டியூவோட நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ வெறும் ரிஜிஸ்டர் போஸ்ட் மட்டும் இல்லை, வித் அக்னாலஜ்மெண்ட்னால் நீங்கள் அனுப்பின அந்த போஸ்ட் சேர்ந்ததுன்றது அந்த அக்னாலஜ்மெண்ட் டியூவும் சேர்த்து தான் நீங்கள் இந்த போஸ்ட் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது கூட என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்றது கொடுத்துருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட், SSL சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், பிபெட் சர்டிஃபிகேட், ரெசிடென்சி, கம்யூனிட்டி அண்ட் EWS. ஓகேங்களா? நீங்கள் எந்த க்ரைட்டீரியாவில் வரீங்களோ ஸோ அவங்களாம் இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோட் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன் மோட் ஹார்ட் காப்பியை நீங்கள் கொடுக்கணும். அண்ட் தென் ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ LDC UDC எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை போய் கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோட சைஸ் இதெல்லாம் எப்படி இருக்கணுன்றது நம்ம எல்லாமே கிளியராக நம்ம ஒரு வீடியோ டெமோன்ஸ்ட்ரேஷனாகவே கொடுத்துருக்கோம். அதை கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கன்றது அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஏஜ் க்ரைட்டீரியாவில் யார் வரீங்க அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே லாஸ்ட் பார்ட் 2ல் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா ஏஜ் க்ரைட்டீரியாவும் கொடுத்துருக்காங்க. இதை கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இது கூட செக்லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டீங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்க. ஸோ அது கூட உங்களோட சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வைக்க போகிறீங்க. அந்த கவர்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த செக்லிஸ்ட்டை என்க்ளோஸ் பண்ணணும். அப்போ ஆன்லைன் அப்ளை பண்ண
அப்ளிகேஷன்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட், ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட், பேச்சுலர் டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் பிபெட் சர்டிஃபிகேட், ரெசிடென்சி, இது மாதிரி எதெல்லாம் இருக்கோ எஸ் அண்ட் தென் அதோட பேஜ் நம்பர் அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு உங்களோட சிக்னேச்சர்ஸ் ஓகேவா. ஸோ அதை நீங்கள் போட்டுட்டு அந்த ரிஜிஸ்டர் போஸ்ட்டுக்குள்ளே உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி தான் நீங்கள் போட போகிறீங்க. கொடுத்துட்டு டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணணும் வித் அக்னாலஜ்மெண்ட் டிவோட நீங்கள் பண்ணணுன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த பார்ட் அனெக்ஸ்சர் ஓகே அந்த செக்லிஸ்ட் மட்டும்தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து எது வேணும்னு எடுத்து நீங்கள் டிக் பண்ணி பண்ண போகிறீங்க. ஸோ மற்ற சர்டிஃபிகேட் ஓகேங்களா உங்களோட எஸ்எஸ்எல்சி அதெல்லாம் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட்னா உங்களோட சைனை நீங்கள் ஜஸ்ட் லாஸ்ட் கார்னரில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் ஓகேவா. செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணலான்றது சொல்கிறோம். ஸோ பாண்டிச்சேரி, மாஹே அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் ஓகேவா. ஸோ இந்த ரீஜியனில் இருக்கிறவங்க யாரெல்லாம் பிடி டீச்சருக்கு எலிஜிபிளாக இருக்கிறீங்களோ அவங்களாம் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பிகாஸ் திஸ் இஸ் அ டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்டோ அவங்க அப்ளை பண்ணுங்கள். ஸோ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாராவது படிச்சிருந்தாலும் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அப்கமிங் டேஸில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஸோ எவ்வளோ அதாவது வேக்கன்சி எவ்வளோ இருக்குது என்னன்றதை வந்து அந்த டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அப்கமிங் டேஸில் வேக்கன்சி வந்து கால்ஃபர் பண்ணுறதா வந்து சிஎம் சாரும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலில் கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் புதுச்சேரி ரிலேட்டடாக ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் கன்வே பண்ணுவோன்றதை நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெப்சைட் சிஎஸ் நாலேஜ் ஓப்பனரில் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் எதுவும் நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுக்காட்டாலும் ஸோ ஓவரால் இந்தியா லெவலில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் போயிட்டுருக்குன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எல்லாமே போட்டுட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சாய் ஓகேவா சாய் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து கோச்சஸ் வந்து எடுத்துகிட்ருக்காங்க, அசிஸ்டன்ட் கோச். ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ வீடியோஸில் மட்டும் நோட்டிஃபிகேஷன் பண்ணல, வெப்சைட்டில் எங்கெங்கெல்லாம் பல்க் வேக்கன்சி இருக்கோ ஓகே ஓவரால் இந்தியா லெவலில் எங்கெங்கெல்லாம் வேக்கன்சி வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க அது எல்லாமே நம்ம சேனலில் அண்ட் வெப்சைட்டில் வந்து கன்வே பண்ணுறோன்றதை நம்ம சொல்கிறோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.